உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ வந்து மொபைல் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மொபைல் கம்யூனிகேஷன்ல என்னென்ன, அதாவது இது வந்து என்னன்னா 1Gலேருந்து நீ வரப்போற 6G வரைக்கும் எப்படி வந்து மொபைல் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது உயர்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஜென்ரேஷன், தலைமுறைகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் 1Gனா முதல் தலைமுறை, ஓகேவா? அதுல வந்து அனலாக் வாய்ஸ் நம்ம பேசுறோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது. 2G அப்படிங்கிறது வந்து என்னன்னா டிஜிட்டல் வாய்ஸ், SMS இதெல்லாமே வந்தது. 2.5 2.9 இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா GPRS அப்படிங்கிற இதுவும் எட்ஜும் வந்தது. 3G நெட்வொர்க்ல வந்து UMTS, CDMA இந்த மாதிரி மொபைல் இன்டர்நெட்டோட வந்தது. 4G 5Gங்கிறது வந்து டேட்டா, இது வந்து ஹையர் ஸ்பீட் அண்ட் ப்ராடர் கேப்பபிலிட்டிஸ். ஸோ 3GPP ஆர்கனைசேஷன் டெவலப்பிங் மெனி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட். இதுல வந்து 1G, அதாவது இதுல வந்து என்னன்னா 1G ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வைஃபை அது மாதிரி ப்ளூடூத் எல்லாம் பின்னால பார்ப்போம். 1Gனா முதல் தலைமுறை மொபைல் கம்யூனிகேஷன். இது வந்து என்னன்னா அனலாக் அப்படின்னா இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, நார்மலா நம்ம பேசுறது, இந்த குருவி கத்துறது, இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில வரக்கூடிய இயல்பான சத்தங்கள் அதை எல்லாத்தையும் வச்சிருக்கிறது தான் வந்து என்னன்னா அனலாக் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து லிமிட்டெட் வாய்ஸ் கால் பேசுறதுக்கு மட்டும்தான் முடியும், ஓகேவா? வாய்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது வாய்ஸ் கம்யூனிகேஷன் பேசுறது மட்டும்தான் இருக்கும். அதுவும் புவர் குவாலிட்டி, ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கும், ஓகே? நோ டேட்டா சர்வீஸ். டேட்டானா அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா இன்டர்நெட் கனெக்ஷன், அது வந்து இல்லை. அப்போ வந்து டேட்டா சர்வீசஸ் இல்லை. ஸோ இதோட லிமிடேஷன் என்னன்னா நோ செக்யூரிட்டி, லோ கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் AMPSனா என்னன்னா அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வகம். இது வந்து என்னன்னா AMPS. NMT நோர்டிக் மொபைல் டெலிஃபோன், TACS டோட்டல் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து 1G வகையை சேர்ந்தது. இது எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? 2Gனா செகண்ட் ஜென்ரேஷன், இரண்டாம் தலைமுறை. இந்த இரண்டாம் தலைமுறையில என்னன்னா அனலாகா இருந்தது, இப்ப டிஜிட்டலா வந்துருச்சு, ஓகே? அப்ப கூடுதலா என்ன பண்றாங்கன்னா SMS-ஐயும் சேர்த்து அனுப்ப முடியும் 2Gல, ஓகேவா? ஸோ இது வந்து குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இதுல வந்து 64 kbps, அதாவது 64 அப்படின்னா என்னன்னா 64 Kனா 1000, 64,000 பிட் வந்து நம்ம ஒரு செகண்டுக்கு 64,000 பிட் அளவுக்கு நம்ம அனுப்ப முடியும். இம்ப்ரூவ்டு பெட்டர் வாய்ஸ் கிளாரிட்டி. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஆயிடுச்சு. என்கிரிப்ஷன், ஸோ செக்யூரிட்டிக்காக என்கிரிப்ட்னா என்ன, மறையாக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்ம் அனுப்புறத அதை வந்து நம்ம வந்து வேற குறியீடுகள் மறைச்சு வேற குறியீடுகள் வழியா அனுப்ப முடியும். ஸோ 2.5G அப்படிங்கிறது இடையில 3Gக்கும் 2க்கும் நடுவில் 2.5 2.9 அப்படிங்கிற இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல நிலை மாறுதல் அப்படிங்கிற நிலையில இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னா GPRS, ஜெனரல் பாக்கெட் ரேடியோ சர்வீஸ், எட்ஜ், என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் GSM இதெல்லாம் இருந்தது. இதுல என்னன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துருச்சு. MMS மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுல வந்து 384 kbps அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இவ்வளவு இதை வந்து நம்ம அனுப்ப முடியும், ஓகேவா? அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் வந்துருது. இது வந்து UMTS, யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், CDMA இதெல்லாம் வச்சிருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா வாய்ஸ், மல்டிமீடியா, வீடியோ கால்ஸ் பண்ணலாம், இன்டர்நெட், மொபைல் ஆப் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து 384 kbps to 2 Mbps. Mbpsனா மெகாபிட்ஸ். இது வரைக்கும் 1000 அனுப்புனது, இப்போ என்ன ஆச்சுன்னா மெகாபைட்ஸ் பெர் செகண்ட்னா 1024 கிலோபைட்ஸ் வந்து ஒரு மெகாபைட். அதுல 2 மெகாபைட் அளவுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனுப்ப முடியும் டேட்டாஸை. ஸோ இதுல வந்து மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படி இமெயில் அனுப்ப முடியும், ப்ரௌஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான இதெல்லாம் போன இதுல இல்லை. இப்போ 2
இந்த 2.5ல இல்ல. ஓகேங்களா, இது வந்து 3Gல அது இம்ப்ரூவ் ஆகுது. 4th ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா LTE அப்படிங்கிறது, லாங் டேர்ம் இவல்யூஷன் டெக்னாலஜி. ஸோ இதுல வந்து இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து அதிகமாகுது. LTE அட்வான்ஸ்டுன்னு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஹை ஸ்பீட் மொபைல் பிராட்பேண்ட் இருக்குது, HD ஹை டைமென்ஷன் ஸ்ட்ரீமிங், வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதாவது VoIP அப்படிங்கிற. ஓகேவா, ஸ்பீடு வந்து 100 Mbps. ஸோ இதுக்கு முன்னால் இருந்தது பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு இருந்தது? ஸோ 2 Mbps வரைக்கும் தான் இருந்தது. இது வந்து இன்னும் 100 Mbps இருந்து 1 Gbps வரைக்கும். அப்போ ஸ்பீடு என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். இதுல என்னன்னா ஸோ கிளவுடு, ரியல் டைம் ஆப், IoT இந்த மாதிரி எல்லாமே இது 4G வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5G அப்படிங்கிறது வந்து இது வந்து என்னன்னா நியூ ரேடியோ, 5G அட்வான்ஸ்டு இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து அல்ட்ரா ஹை ஸ்பீடு, அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட், IoT அண்ட் அட்டானமஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இது 1 GB 10 GB வரைக்கும் இருக்கு. இதுல ஸ்மார்ட் சிட்டி, கனெக்டட் வெஹிக்கிள், ரியல் டைம் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ AR அண்ட் VR இது மாதிரி எல்லாமே. ஸோ VRங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே 5G சப்போர்ட் பண்ணும். 6Gங்கிறது அண்டர் ரிசர்ச் இருக்குது. இது வந்து என்னன்னா டெராஹெட்ஸ்ல தான் கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். அதாவது 1024 GB சேர்ந்து 1 டெராஹெட் அந்த அளவுக்கு இதோட ஸ்பீடு இருக்கும். குவாண்டம் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ஃபியூச்சர். ஹாலோகிராபிக் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம வந்து என்னன்னா ஒரு இதுலயே வந்து என்ன பண்ணலாம், காற்றுலயே வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் பண்ற மாதிரி இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் இருக்கும். கோல் வந்து அல்ட்ரா ரிலையபிள் இம்மர்சிவ் கம்ப்யூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இதுல இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி, வைஃபை யூஸ் பண்றா, ப்ளூடூத், NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே இதுல நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, அது மாதிரி வைமேக்ஸ்ங்கிறது வயர்லெஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைடிங் ப்ராடர் மொபைல் ஸ்டாண்டர்ட் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது மாதிரி இதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் ஃபார் 2 devices to exchange data when they are brought very close together. அதாவது இதுக்கு NFC-க்கு இது எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் இருக்கிற டெக்னாலஜிஸ். மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை. நன்றி, வணக்கம்.